या मोहम्मद नूरे मुजस्सम, या मोहम्मद नूरे मुजस्सम, या हबीबी या मौलाई, तस्वीर कमाल मोहब्बत, तनवीर जमाल खुदाई। या मोहम्मद नूरे मुजस्सम, या हबीबी या मौलाई, तस्वीर कमाल मोहब्बत, तनवीर जमाल खुदाई। या मोहम्मद नूरे मुजस्सम, या हबीबी या मौलाई, तस्वीर कमाल मोहब्बत, तनवीर जमाल खुदाई। या मोहम्मद नूरे मुजस्सम, तेरा वस्फ बयां हो किससे, तेरा वस्फ बयां हो किससे, तेरी कौन करेगा बड़ाई। नबी जी तेरी कौन करेगा बड़ाई, नबी जी तेरी कौन करेगा बड़ाई, नबी जी तेरी कौन करेगा बड़ाई। इस गर्द सफर में गुम है जिब्रील अमी की रज़ाई। या मोहम्मद नूरे मुजस्सम, या हबीबी या मौलाई, तस्वीर कमाल मोहब्बत, तनवीर जमाल खुदाई। या मोहम्मद नूरे मुजस्सम, या हबीबी या मौलाई, तस्वीर कमाल मोहब्बत, तनवीर जमाल खुदाई। तेरी एक नजर की तालिब, तेरी एक नजर की तालिब, तेरे एक सुखन पे कुर्बान। नबी जी तेरे एक सुखन पर कुर्बान, नबी जी तेरे एक सुखन पर कुर्बान, नबी जी तेरे एक सुखन पर कुर्बान, नबी जी तेरे एक सुखन पर कुर्बान। ये सब तेरे दीवाने, ये सब तेरे शहदाई। या मोहम्मद नूरे मुजस्सम, या हबीबी या मौलाई। ரஹ்மானிர் ரஹீம். உயிராகி அனைத்திற்கும் உணவாகி அணுவாகி அசைவாகி அனைத்துமாகி ஆளுகின்ற அந்த மாபெரியோனின் அடிபணிந்து ஜெபம் செய்கின்றேன். நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். நல்லதொரு பொழுதிலே மனது மயங்கும் இந்த மாலை வேளையிலே ஜெயவர்தன மண்டபத்திலே நாம் அனைவரும் சந்தித்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓர் ஈர நெஞ்சனின் உளவியல் உலா எனும் நூல் வெளியீட்டு விழாவிலே இரக்கடஞ்சங்களோடு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஆயுபோவான். நல்லதொரு தருணம். காலத்தின் தேவை கருதி எங்களுக்கான ஓர் நூலை படைத்திருக்கின்ற இரண்டு இமயங்களது முயற்சிகளின் வெளிப்பாடாகவே இந்த நிகழ்வு அரங்கேறுகிறது. இன்றைய இந்த உன்னத நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்திலே இலங்கை நாட்டிற்கு ஒரு பெருமையை தேடித்தந்த ஒருவர் இருக்கிறார். கிராத்தின் மூலமாக இலங்கை திருநாட்டிலே இருந்து கடல் கடந்து சென்று புனித மக்கமா நகரிலே பல்லாயிரக்கணக்கான போட்டியாளர்கள் மத்தியிலே போட்டியிட்டு தன்னுடைய சிறந்த குரல் வளத்தின் மூலமாக
இலங்கை நாட்டிற்கு பெருமை சேர்த்த ஒரு மாணவர் இருக்கிறார். அவரை பற்றி எல்லாம் நாங்கள் அதிகமாக கதைத்து கொண்டோம், ஊடகங்கள் வாயிலாக பார்த்திருக்கின்றோம், அவருடைய குரலை கேட்டிருக்கின்றோம். அந்த குரல் மீண்டும் இந்த அரங்கிலே ஒலிக்கப் போகிறது. கொல்லன் தெருவிலே ஊசி விற்பது என்று சொல்வார்கள். அதுபோல புனித மக்கமா நகரிலே அரபியர்கள் அரபை தாய்மொழியாக கொண்டிருப்போர் மத்தியிலே போட்டியாளராக சென்று எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த அந்த சிறாரை நாங்கள் இப்போது மேடைக்கு அழைக்கப் போகின்றோம். இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக புனித அல் குர்ஆனிலே இருந்து ஓரிரு வசனங்களை எடுத்து இயம்பி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக நாங்கள் அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين سبقت لهم منا الحسنى أولئك عنها مبعدون. لا يسمعون حسيسها وهم فيما اشتهت أنفسهم خالدون. لا يحزنهم الفزع الأكبر وتتلقاهم الملائكة هذا يومكم الذي كنتم توعدون. يوم نطوي السماء كطي السجل للكتب كما بدأنا أول خلق نعيده وعدا علينا إنا كنا فاعلين. ولقد كتبنا في الزبور من بعد الذكر أن الأرض يرثها عبادي الصالحون. إن في هذا لبلاغا لقوم عابدين. وما أرسلناك إلا رحمة للعالمين. قل إنما يوحى إلي أنما إلهكم إله واحد فهل أنتم مسلمون. فإن تولوا فقل آذنتكم على سواء وإن أدري أقريب أم بعيد ما توعدون. إنه يعلم الجهر من القول ويعلم ما تكتمون. وإن أدري لعله فتنة لكم ومتاع إلى حين. قال رب احكم بالحق وربنا الرحمن المستعان على ما تصفون. صدق الله العظيم. நன்றி ரிஸ்கான். ரிஸ்கானை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். அதாவது ரிஸ்கான் இங்கே கிராத்தை நிகழ்த்தியது திட்டமிட்டபடி. அவரை நாங்கள் அழைத்திருந்தோம். முதலாவதாக நீங்கள் தான் கிராத்தினை நிகழ்த்தி நிகழ்வினை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் புனித மக்கமா நகரிலே போட்டியிலே பங்கு பற்றிய போது அவருக்கான போட்டி நாளை இடம்பெறுவதாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் முன்பதாகவே திடீரென்று வந்து அவருடைய அறையை தட்டி உடனே அழைத்து கொண்டு போய்த்தான் போட்டியிலே ஈடுபட வைத்தார்கள் என்பது பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை.
மீண்டும் ஒரு முறை ரிஸ்கார்டுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அடுத்து நாங்கள் இப்போது எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் நிம்மதி என்பதை தொலைத்திருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் எழுந்து நின்று நிசப்த நிலையில் ஒரு நிமிடம் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நினைத்து பிரார்த்தனையில் ஈடுபடுவோம். எங்களுடைய வாழ்க்கையில் சாந்தி சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக. நூல் இந்த ஓர் ஈரநெஞ்சனின் உளவியல் உலாயனம் நூலில் காணவிருக்கிறது. அதாவது இப்போதெல்லாம் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். மனநோய் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே பல்வேறுபட்ட நோய்கள், பல்வேறுபட்ட பிரச்சனைகள், சிக்கல்கள் எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. மன அழுத்தம் காரணமாக இன்று நாங்கள் பெரிதும் துன்பத்திலே உழந்து கொண்டு இருக்கிறோம். எனவேதான் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே உளவியல் என்பதுதான் அதற்கான ஒரு சிறந்த தீர்வாக, சிறந்த மருந்தாக இருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உளவியல் ரீதியான நிவாரணம் தேவைப்படுகிறது. எனவே இன்று இங்கே வெளியிட்டு வைக்கப்பட இருக்கின்ற ஓர் ஈரநெஞ்சனின் உளவியல் உலாயனும் நூலானது எங்கள் அனைவருக்கும் வாழ்விலே பயன் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த உளவியல் விடயத்தை தன்னுடைய கையிலே எடுத்து பெரும் சமூக சேவையாக செய்து வந்த ஒரு பெரும் புருஷருடைய, ஒரு பெரும் அறிஞருடைய வாழ்க்கை வரலாறு அடங்கியதாகவும், அவர் கடந்து வந்த பாதைகள், அவர் கடந்த பல்வேறுபட்ட நிலைகளை எல்லாம் அந்த நூல் வெளிப்படுத்துகிறது. இந்த நிகழ்வானது வெறுமனே ஒரு நூல் வெளியீடு மாத்திரமல்ல, பல்துறை ரீதியிலே தங்களுடைய இரக்க குணத்தின் மூலமாக, தயால சிந்தனை மூலமாக இந்த சமூகத்துக்கு சேவை செய்தவர்களுக்கான கௌரவிப்பும் இங்கே இடம்பெற இருக்கின்றன. இப்படியான ஒரு நல்ல நிகழ்விலே தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க வேண்டும் அல்லவா? எனவே அந்த கடமையை செய்வதற்காக, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதற்காக இங்கே நான் அழைப்பது ஜனாப் UL சிபார்தீன் மரைக்கார் அவர்களை. வரவேற்புரைக்கு முன்னதான ஒரு முக்கிய அறிவித்தல். வெளியிலே பாதையிலே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கொழும்பு மாநகரிலே இனியதொரு மாலை பொழுதில் மலையகத்தின் ஏற்றம் மிகு உடத்தளவின்னை மடிகே சிந்தனை வட்டத்தின் 350வது நூல் வெளியீட்டு விழாவிற்கு தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதற்கண் நான் சிந்தனை வட்டத்தின் சார்பில் வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், ஓர் ஈரநெஞ்சனின் உளவியல் உலா. இது கலாபூசணம் PM புன்யாமின் அவர்கள் எழுதி தனது சிந்தனை வட்டத்தின் ஊடாக வெளியிடும் 350வது நூல். இது அல்ஹாஜ் ULM நௌஃபர் அவர்களின் உளவியல் சேவைகளை பற்றி மிகவும் விரிவாக ஆழமாக ஆராய்கின்ற ஒரு நூல். அவைதனை தலைமை தாங்கி அலங்கரிக்கும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முதுநிலை விரிவுரையாளரும் தேசிய கல்வி மதிப்பீட்டு திட்டத்தின் பணிப்பாளருமான பேராசிரியர் மா கருணாநிதி அவர்களே, உங்களை உடத்தளவின்னை மடிகே சிந்தனை வட்டத்தின் சார்பில் வருக வருகவென வரவேற்பதில் பேருவகை அடைகின்றேன். சபையோரின்
அன்பார்ந்த அனுமதியோடு நான் சகோதர மொழிக்கு சற்று சென்று வரலாம் என்று நினைக்க சந்தியாவாக்குவேவா மனகர மத்தியம கந்துக்கரையே දුම්බර මිටියාවතේ සෙංගඩගල පය ආන්නව පිහිටි උඩතලවින්න මඩිගේ නම් සුන්දර ගම්මානයේ සිට දමිළ සාහිත්‍යයට ඉමගත් සේවාවක් ලබා දෙමින් ජාත්‍යන්තර මට්ටමේ ප්‍රසිද්ධියට පාත්‍ර වූ ඉන්දනේ වට්ටම් එනම් චින්තන කවය ආයතනයෙන් කොළඹ ජේ.ආර්. ජයවර්ධන සංස්කෘතික කේන්ද්‍රයේ අද දින කලඑළි දැක්වෙන කලාභූෂන් பிய புண்ணியமின் மகதா விசின் தேவனலத குர்த்தியகுவன ஒரு ஈர நெஞ்சனின் உளவியல் உலா எனம் தெத் ஹதவதක මනෝතරණය. ඔව් එම ග්‍රන්ථ දොරට වැඩිීමේ කිරීමේ මහඟු අවස්ථාවට ආරාධිත අමුත්තා වශයෙන් පැමිණ සිටින ශ්‍රී ලංකාවේ සුප්‍රසිද්ධ මනෝවෛද්‍ය නාලක මෙන්ඩිස් පියාණන්ගේ අඩිපාරේ තමන්ගේ ගමන ආරම්භි එයින් ඔබට පාතැබූ මනෝවෛද්‍ය ශාස්ත්‍රයේ විශේෂඥ වෛද්‍යවරයෙකු හා ජාතික මනෝවෛද්‍ය සෞඛ්‍ය සභාවේ අධ්‍යක්ෂක ධූරය දරන වෛද්‍ය නිරෝෂ මෙන්ඩිස් මැතිතුමනි ඔබතුමාව උඩතලවින්න මඩිගේ චින්තන කවය වෙනුවෙන් ආඩම්බරයෙන් හා සාදරයෙන් පිළිගනිමි. ඒ වගේම අද දින දොරට වඩින මෙම කෘතියේ කාව්‍ය නායක ULM නව්ෆර් මහතාගේ සමාවෙන්න ULM නව්ෆර් මහතා විශ්වවිද්‍යාලයේ ඉගෙනුම් ලබති උපත ලැබුවා. තමන්ගේ අධ්‍යාපනයෙන් හා දැනුමෙන් උපදේශන අධ්‍යාපනයෙන් ඉහළ තත්වයෙන් සිට උපදේශන අධ්‍යාපනයෙන් ඉහළ යාමට නව්ෆර් මහතාට හිමග සැපයූ ගුරුමෑණියනි ජාතික සමාජ සංවර්ධන ආයතනයේ කතිකාචාර්ය මණ්ඩල සභිකවරයෙකු හා කොළඹ ලේකම් කාර්යාලයේ උපදේශන නිලධාරී ධූරය දරන යමුනා පෙරේරා මහත්මියනි ඔබතුමියද උඩතලවින්න චින්තන කවය වෙනුවෙன் சாதரேன் பிலிகனிமி. அடுத்து நான் இப்போது தாய்மொழியில் எனது வரவேற்புரையை நிகழ்த்துகின்றேன். ஓர் ஈரநெஞ்சனின் உளவியல் உலா நூலின் காவிய நாயகன் அல்ஹாஜ் ULM நவ்ஃபர் அவர்களையும் அவரின் அன்பு துணைவியார் ஹாஜியானி மஃப்ரூஹா நவ்ஃபர் அவர்களையும் உடத்தளவினை சிந்தனை வட்டத்தின் சார்பில் சிந்தையால் செங்கம்பளமிட்டு வரவேற்கின்றேன். தனிமரம் தோப்பாகாது என்பர். ஆனால் தனியாக நின்று தனது சிந்தனை வட்டின் மூலம் 350வது நூலை இன்று வெளியிடுவதன் மூலம் இலக்கிய தோப்பு ஒன்றையே உருவாக்கிவிட்ட கலாபூஷணம் PM புண்ணியமீன் அவர்களே, இலக்கிய தோப்பின் இனிய காவலி மசிதா புண்ணியமீன் அவர்களே, உங்கள் இருவரையும் இருகரம் நீட்டி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாடறிந்த நகைச்சாளரும் விமர்சகரும் எழுத்தாளருமான இன்றைய விழாவில் வெளியிடப்படும் ஈரநெஞ்சனின் உளவியல் உலாவை சொல்லணும் உழுவதற்கு விளங்கும் KS சிவகுமாரன் அவர்களே, நீங்களோ நாடறிந்த நல்ல எழுத்தாளர், திறமையான திறனாய்வாளர். தங்களை சிந்தனை வட்டத்தின் சார்பில் வந்தனங்கள் கூறி வரவேற்கின்றேன். குட்டியாழ்ப்பாணம் எனும் அடி உடத்தளவிண்ணை கிராமத்திற்கு கிடைப்பதற்கு காரணமாயிருந்த ஜாமியுல் அஸ்கர் மத்திய கல்லூரி 90 வருட பூர்த்தி விழாவின் போதும் விளையாட்டு மைதானமில்லா மத்திய கல்லூரியாகத்தான் இருந்தது. அக்குறை தீர்க்க நம் கல்லூரிக்கு 90 காணியை தன் சொந்த பணத்தில் கொள்வனவு செய்து கொடுத்த மேடையில் வீற்றிருக்கின்றார். நம் கிராமம் தவறவிட்ட நன்றிக்கடன் தனை சிந்தனை வட்டம் சிரத்தையில் கொண்டு உங்களை கௌரவிக்கும் இவ்வினிய மாலைகளில் இருகரம் நீட்டி வரவேற்பதில் மகிழ்வடைகின்றேன். ஒரு முட்டையிட்ட கோழி ஊரறிய கொக்கரிக்குமா? 1000 முட்டையிட்ட ஆமையோ அமைதியாயிருக்கும். அதுபோல் தென்னிலங்கை மண்ணில் பிறந்து தலைநகரில் வர்த்தகராய் திகழும்
கொடைவள்ளல் அல்ஹாஜ் எஸ்.எம். அனீஃப் மௌலானா அவர்கள், எமது மண்ணுக்கு நீங்கள் ஆற்ற உள்ள அரும்பணியை இங்கு நான் பறைசாற்றுவது பண்பாடாகாது. அந்த பணி அல்ஹம்துலில்லாஹ் என்று நிறைவேறிட வல்லவனை பிரார்த்தித்து தங்களையும் சிந்தனை வட்டத்தின் சார்பில் மனதால் மலர்ச்சென்று தந்து வரவேற்கின்றேன். இலங்கையில் புத்தக வெளியீட்டுத் துறையில் ஜாம்பவான் புண்ணியமீன் என்றால் பத்திரிகை துறையில் ஜாம்பவான் என்று அவரை கூறலாம். எமக்கென்று உள்ள ஒரே தேசிய வார இதழ் நவீன் மணியான ஆசிரியரே, முஸ்லிம் மீடியா போரம் அமைப்பின் மணிமகுடம் சூடியவர் என்றாலும் அமீன் நானா என்றே என்றும் நாம் அழைக்கும் சவுத்துல் ஹக் என்னும் அமீன் அவர்களே, சபர்கமுவை மண் தந்த உங்களை இவ்விழாவிற்கு சிந்தையால் சந்தனம் தந்தை வரவேற்கின்றேன். தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் சிரேஷ்ட உளவள துணையாளரும் பயிற்றுவிப்பு உத்தியோகத்தருமான எஸ்.எம்.எஸ். அஸ்மியாஸ் எனும் இனிய சகோதரரே, இலங்கை வானொலி மூலம் உளவியல் உலாவரும் கலாநெஞ்சனே, சிந்தனை வட்டத்தின் முத்தாரங்களை சிந்தையால் சூட்டி வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வுகளை தாம் இதழ்களால் தொகுத்து வழங்குவதற்கு வந்திருக்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்பாளராக பணியாற்றும் ஜனூஸ் அவர்களே, இலங்கை ரூபவாயினி கூட்டான அறிவிப்பாளர் முபாரக் அவர்களே, ஆங்கில மொழியில் அறிவிப்பு செய்ய வருகை தந்திருக்கும் சட்டத்தரணி உஸ்மான் மரிக்கார் அவர்களே, மூவரையும் மொத்தமாக ஒரு சொல்லில் வரவேற்கின்றேன். இத்தனை முறை வரவேற்றாலும் இன்னும் ஒரு பெரிய ஒரு பரப்பை நான் விட்டுவிட்டேன். ஒவ்வொருவராக பெயர் சொல்லி கூப்பிட முடியாத, அப்படி அழைத்தான் நான் நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்வு வழிமுறையுடன் முடியவிருக்கும் என்றாலும் இந்த நௌஃபர் நானா எனும் விருட்சம் கொழும்பில் தான் விருட்சமாக வளர்ந்துகின்றது. என்றாலும் அதன் வேர்கள் பதிந்திருப்பது தலவின்னை தாய் மண்ணி. வளமையாக வேர் தான் மண்ணை தேடி செல்லும். ஆனால் இன்று வேரடி மண் தலைநகரை தேடி வந்திருக்கின்றது. ஆம், எனது சொந்த மண்ணிலிருந்து இங்கு நௌஃபர் நானாவுக்காக வருகை தந்துள்ள என் இரத்தங்களே, ஒரே வார்த்தையில் சொன்னால் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அத்தனை பேரையும் ஒவ்வொருவராக பெயர் குறிப்பிட்டு வரவேற்க முடியாது. அதே போன்று கொழும்பு வாழ் நௌஃபர் நானாவின் அன்பர்களே, ஆதரவாளர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, இன்னும் நான் பெயர் குறிப்பிட யாராவது தவறியிருந்தால் அனைவரையும் இந்த ஈரலின் உளவியல் உலா நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருக வருகவென இருக்கரம் நீட்டி வரவேற்று சந்தர்ப்பம் தந்த சிந்தனை வட்டத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வஸ்ஸலாம். அனைவரையும் அன்போடு வரவேற்று சென்ற ஜனாப் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இப்போதெல்லாம் அடிக்கடி நூல்கள் வெளியிடப்படுகின்றன. புதிதாக வருபவர்கள் எல்லாம் உடனே நூல்களை வெளியிட்டுகள். ஆனால் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் எழுத்தாளர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் நன்கு அறிந்து கொள்வார்கள். ஒரு நூலை வெளியிடுவது என்பது பெரும் விதையாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் தன்னுடைய சொந்த நூலாக 184வது நூலை பீர் முகமது புண்ணியாமீன் PM புண்ணியாமீன் அவர்கள் வெளியிட்டு வைப்பது என்பது சாதனை, ஒரு இமயமாக நாங்கள் பார்க்கலாம். இது தவிர சிந்தனை வட்டத்தை பற்றி வரவேற்புரையிலே சிவாரதி அவர்கள் குறிப்பிட்டார்கள். 1927ஆம் ஆண்டு சிந்தனை வட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய முதலாவது நூல் 1987ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 88 தான் முதலாவது நூல் பதிப்புக்கு வந்தது. இப்போது இன்றைய தினம் வெளிவருகின்ற இந்த ஓர் ஈரநெஞ்சனின் உளவியல் உலா எனும் நூல் 350 நூலாக இருக்கிறது. மிகப்பெரிய சாதனையாக இருக்கின்றது. அதிலும் எங்களுடைய புண்ணியாமீன் அவர்களை பொறுத்தளவிலே யார் மறந்தாலும் அவர் மறந்திருக்க மாட்டார். அரியணை ஏறிய அரச மரத்தை அவர் எழுதியதன் மூலமாகத்தான் இந்த எழுத்துலகிற்கு வந்தார், கால் தடம் பதித்தார். இன்று 184வது நூலை தந்திருக்கின்றார். இது தவிர இது ஒரு உளவியல் நூலாக இருக்கிறது.
இந்த உளவியல் என்பது அல்லது ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் என்கின்ற விதத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே தான் இந்த உளவியல் விடயம் பிரபல்யமடைய தொடங்கியது அல்லது அறிமுகமாகியது என்று சொல்லலாம். ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த மெஸ்மர் என்பவர் எங்களுக்குள்ளே இருக்கின்ற காந்த சக்தியை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்துவதனை அறிமுகம் வைத்தார். பிற்பாடு அவ்வாறு வருகின்ற காலத்தில் மெஸ்மரைஸ் என்பது ஒருவரை வசியப்படுத்துதல் என்பது பொருளாக இருக்கிறது. எனவே அதிலே இருந்து வந்ததால் மக்கள் கொஞ்சம் பயந்தார்கள். இந்த மெஸ்மரிசத்தால் ஏதும் வேறு விளைவுகள் வந்து விடுமோ, வேறு விபரீதங்கள் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சியதன் காரணமாக அது 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே கொஞ்சம் வலுவிழக்க தொடங்கியது. ஆனாலும் பின்பு 1950ஆம் ஆண்டு அளவிலே மீண்டும் அதனுடைய புகழ் பரவத் தொடங்கியது. இப்போது இந்த ஹிப்னாட்டிசம் என்கின்ற அந்த உளவியல் சார்ந்த விடயத்தை அநேகமான நாடுகளிலே ஒரு வைத்திய முறையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வைத்திய துறையிலே புகழ் பெற்றவர் எங்களுடைய இன்றைய இந்த விழாவின் கதாநாயகனாக நௌபர் ஆசிரியர் அவர்கள். அவ்வாறான 2 இமயங்கள், ஒருவர் புண்ணியாமீன் அவர்கள், மற்றவர் நௌபர் அவர்கள். வருகை தந்திருக்கின்ற அந்த சிறப்பு அதிதியை நாங்களும் வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்போது இங்கே வருகை தந்திருக்கின்ற பல்கலைக்கழகத்திலே மூத்த விரிவுரையாளராக இருக்கின்றார், உளவியல் நிபுணராக இருக்கின்ற பேராசிரியர் அபேபலா அவர்களை அன்போடு நாங்கள் இந்த விழாவிற்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். சரி, நான் விட்ட இடத்திற்கு வருகின்றேன். 2 இவைகள் இன்று ஓர் ஈரநெஞ்சனின் உளவியல் உலாயனும் நூலை தந்திருக்கிறார்கள். இப்போது இன்றைய இந்த நிகழ்விலே அடுத்து இருப்பது தலைமை உரை. தலைமை உரையினை வழங்குவதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக இருக்கின்ற மதிப்புக்குரிய மாவண்ணா கருணாநிதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உளவியலாளர் ULM நௌஃபர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று பதிவுகளையும் உளவியல் அடிப்படைகளையும் உள்ளடக்கிய கலாபுசுலம் புண்ணியாமீன் அவர்கள் எழுதிய ஓர் ஈரஞ்சனின் உளவியல் உலா என்னும் நூலிலும் மற்றும் கௌரவ விழாவிலே கலந்து கொள்ளவென இம்மண்டபத்திலே வைத்திருக்கின்ற பிரதம அதிதி நிபுணர் டாக்டர் நிரோஷா மெண்டிஸ் அவர்களே, நூலாசிரியர் கலாபூசலம் பொன்னியாமீன் அவர்களே, ஈரநெஞ்சனின் உளவியல் உலாவின் கதாநாயகன் திரு நௌஃபர் அவர்களே, இவ்விழாவிலே கௌரவம் பெறுகின்ற பல்துறை அறிஞர்களான இருமொழி வித்தகர் KS சிவகுமார் அவர்களே, சேவச்செம்மல் அரூஸ் ஹாஜியார் அவர்களே, சீர்மியச்செம்மல் திரு யமுனா பெரேரா அவர்களே, சேவச்செம்மல் அல்ஹாஜ் அனீஸ் மௌலானா அவர்களே, இதழியல் வித்தகர் அல்ஹாஜ் NM அமீன் அவர்களே, சீர்மியச்செம்மல் MS முகமது அஸ்மியாஸ் அவர்களே, மற்றும் இந்த மண்டபத்திலே இருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உன்னதமான விழாவிலே தலைமையேற்று உரையாற்றுவதற்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய விழாவின் ஏற்பாட்டாளர்களுக்கும், குறிப்பாக கலாபூஷணம் பொன்னியாமீன் அவர்களுக்கும் திரு நௌபல் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு பொன்னியாமீன் அவர்கள் தமது படைப்புகள் ஊடாக இந்த உலகத்திற்கு நன்கு அறிந்த ஒருவர்.
அவருடைய படைப்புகளை வாசிப்பதன் மூலமாக நான் அவருடைய ஆழமான சிந்தனைகளையும் அறிந்திருக்கின்றேன். குறிப்பாக இலங்கையிலே வெளிவருகின்ற மல்லிகை இதழில் டபிள்யூஜிவாவை ஆசிரியராக கொண்டு வருகின்ற இதழிலே இவரது ஆக்கங்களை நன்கு வாசித்திருக்கின்றார். இவர் வாழ்கின்ற உடத்தினவின கிராமம் கல்யாணம் இலக்கியத்தாலும் சிறந்து விளங்குவது பற்றி இங்கு அறிமுகம் செய்த நண்பர்கள் பல்வேறு துறையில் உங்களுக்கு முறையில் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். தாய்மாமல் அல்வாயூர் கவிஞ செல்லையா அவர்களை பற்றி தமது படைப்புகளிலே பல சந்தர்ப்பங்களில் திரு புண்ணியாவிகள் இடம்பெற செய்திருக்கின்றார்கள். அதே போல நமது கிராமத்திலிருந்து சிறந்து விளங்குகின்ற இலக்கிய ஆக்கத்திறன் எழுத்தாளர்களின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் கட்டுரை வடிவங்களிலே தந்திருக்கின்றார். 18 நமது கிராம மக்களின் சார்பாக உடகிழமை கிராம மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வேன். திரு நௌஃபல் அவர்கள் நான் பேராதனை பல்கலைக்கழகத்திலே கற்ற காலத்தில் ஓரிரு வருடங்கள் என்னும் பார்க்க பிந்தி கற்க வந்தவர். அந்த காலத்தில் எனக்கு